Good morning. Welcome back to our English class. Now we are going to see a grammar in page number 132. So take your English book and listen to class now. Look at this. Bat, dash, ball. Can you join these two words? Yes, we can join these two words by using conjunction. Yes, now we are going to see about the conjunction. What is mean by conjunction now? A conjunction is a joining word. It joins two separate words or two separate sentences. In today's class, we are going to see three conjunctions. First one is and. And means enama matlum. We use and to join sentences that are the same. அதாவது சேம் ஆக்ஷன் டினோட் பண்ணும்போது நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம், அந்த தான் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட் அண்ட் பால். சரிங்களா, இது ரெண்டும் சேமா டினோட் பண்ணா அதனால என்ன பண்ணோம், அந்த தான் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் a sentence. He has a bat. He has a ball. This is one sentence. This is one sentence. You want to join these two sentences. எப்படி join பண்ணலாம்? Yes, conjunction use பண்ணி தான் join பண்ண முடியும். He has a bat and a ball. இப்போ பாருங்க, அண்டுங்கிற conjunction யூஸ் பண்ணனால இப்போ ரெண்டு சென்டென்சஸா இருந்தது ஒரு சென்டென்சஸா மாறிச்சு. அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், conjunction யூஸ் பண்ணோம். Next example. I play tennis. I play cricket. Join it now. Yes, I play tennis and cricket. Is it clear for you, ma'am? Shall we say the next conjunction, ma'am? Yes, but. But na ஆனாலும். But na என்னமா ஆனாலும். சரிங்களா, அதாவது ஆப்போசிட்டா டினோட் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், but தான் யூஸ் பண்ணுவோம். We use but to join the sentences that are opposites. சேம் ஆக்ஷன் டினோட் பண்ணா and யூஸ் பண்ணுவோம். ஆப்போசிட்டா சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், but தான் யூஸ் பண்ணோம். For example, he has a bat. He does not have a ball. இப்போ பாருங்க, first sentence பாருங்க, he has a bat. இது positive statement. He does not have a ball. இது நெகட்டிவ். அதாவது இதோட இந்த சென்டென்ஸோட ஆப்போசிட்டா கொடுத்துருவாங்க. அப்ப என்ன யூஸ் பண்ணணும், but தான் யூஸ் பண்ணணும். He has a bat but not a ball. இந்த thing என்ன யூஸ் பண்ணணும், but. ஏன்னா ஆப்போசிட்டா கொடுத்துருக்கா நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், but தான் யூஸ் பண்ணணும். Another example. He is small. He is strong. இப்போ பாருங்க, ஆப்போசிட்டா கொடுத்தாங்க ஸ்மால் ஸ்ட்ராங். அதனால உங்களுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் கொடுத்ததுனால என்ன யூஸ் பண்ண கண்டிஷன், பட் தான். He is small but strong. ஆனாலும் strong. ஓகேவா, இது மாதிரி ஆப்போசிட்டா வரும்போது நீங்க எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும், எஸ் பட் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ஆர், அல்லது. சரிங்களா, இது இல்லாட்டி அதுன்னு சொல்லுவோம்ல, அப்ப நம்ம எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும், ஆர் தான் யூஸ் பண்ணணும். For example, do you want rice? Do you want idli? இப்போ பாருங்க, ஆர் எங்க யூஸ் பண்ணுவோம்னா we use or if we have to choose one out of many. அதாவது நிறைய இருக்குது, அதுல ஏதாச்சும் ஒன்றை செலக்ட் பண்ணும்போது நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம், ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். For example, do you want rice? Do you want idli? Question mark. சரிங்களா, இப்போ rice வேணுமா இல்ல இட்லி வேணுமா? So we can use conjunction. Do you want rice or
Do you want rice or இட்லி? இதுல ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணும்போது நம்ம எந்த கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணோம்? ஆர் தான் யூஸ் பண்ணோம். Like that we can say, do you like tea or coffee? Do you like tea? இது ஒரு question. Do you like coffee? Do you like coffee? இத ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். Yes. Do you like tea or coffee? Tea பிடிக்குமா இல்ல காஃபி பிடிக்குமா? Here we can use all conjunctions. Is it clear for you, ma? Next, take page number 133 in your English book. A1. Fill in the blanks with and, but, or. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும். அந்த, பட்டா, ஆரான்னு யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ பிளே டென்னிஸ் டேஸ் கிரிக்கெட். எஸ், அண்ட் ஐ பிளே டென்னிஸ் அண்ட் கிரிக்கெட். Second one, the dove dash the ant or friends. The dove and the ant or friends. And எப்பமா யூஸ் பண்ணோம்? We use and to join the sentences that are the same. Third one, I want popcorn dash not pizza. I want popcorn but not pizza. இங்க ஆப்போசிட்டாக இருக்கனால என்ன யூஸ் பண்ணலாம்? But. Fourth one, do you want tea dash coffee. Do you want tea or coffee? ஏதாச்சும் ஒன்று தானே வேணும், அப்போ அல்லது. Do you want tea or coffee? Fifth one, an elephant is big dash slow. Big and slow. Sixth one, would you like bananas dash mangoes? உங்களுக்கு பனானா பிடிக்குமா இல்லை மேங்கோஸ் பிடிக்குமான்னு கேட்கலாம். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? எஸ், ஆர். Would you like bananas or mangoes? Copy it in your book. See the book page number 125. Let us understand. Match the words with the pictures. See the first one, Robinson. Match this word with the correct picture. And the correct picture is this third one, Robinson. And then second one, cannibals. Match with the last one, cannibals. And then Friday, first one. Friday, first one, first picture. Last one, footprint. Match with the second picture, footprint. See the next one. Answer using yes or no and pick sentences from the story to support your answer. See the first question. Was Robinson interested in sea adventures? The correct answer is yes. Robinson was interested in sea adventures. Yes, Robinson was interested in sea adventures. See the second question. Did Robinson's ship sink? The correct answer is yes. Robinson's ship sank. Third one. Was Robinson alone in the island? The correct answer is no. Robinson was not alone in the island. See the fourth question. Did Robinson kill Friday? The correct answer is no. Robinson did not kill Friday.
No, Robinson did not kill Friday. See the fifth question. Do cannibals eat people? The correct answer is yes. Cannibals eat people. Yes, cannibals eat people. Take page number 126. See, arrange the actions of Robinson by numbering from 1 to 10. Here they have given the actions of Robinson. You should arrange it from 1 to 10. What is the first one, ma? Sails in the sea. Next one, which one is correct, ma? Yes, surveys in the shipwork. Next one, searches the island. Island தேடி பார்க்குறாரு. சரிங்களா? Next, finds the shipwork. Fourth one. அந்த ஷிப்புக்குள்ளே என்னென்னமா இருந்துச்சு? ஃபுட், கிளாத்திங், டூல்ஸ்லாம் இருந்துச்சா? ஸோ திஸ் இஸ் ஃபிஃப்த் ஒன். நெக்ஸ்ட் அதை வச்சு ஹவுஸ் பில்ட் பண்ணாரா? நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு? சீஸ் எ ஃபுட் பிரிண்ட். நெக்ஸ்ட்டுமா சேஸ் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் ஒன் டீச்சர்ஸ் ஹிம் இங்கிலீஷ். ஃப்ரைடேக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சேவ்ஸ் எ கேப்டன். சேவ்ஸ் எ கேப்டன். அப்புறம் கேப்டன் மூலமாக ஐலாண்டை விட்டு வெளியில் வந்துட்டார். Take page number 140. I can do. Choose the correct option. First one, Robinson named the boy. Robinson and the boy can name வச்சார்? Yes, Friday. Second one, Das was with Robinson. Robinson கூட இருந்த animal எதுமா? Yes, dog. Dog was with Robinson. Third one, Robinson sailed England after dash years. எத்தனை years ma? Yes, 28 years. B1, divide the following words. You should divide these words. See the first one, suckle. It ends in LE. Before LE there is a consonant, means you should divide it here like this. Next, man. Man is single syllable word, so no need to divide it. Butter. If there is two consonant between vowel, means so split after the first vowel. Next, it ends in LE. Before that there is a consonant, so split it here. Hotel. Hotel. C1. Write the word under each group and divide it. You should identify the group of this one and you should divide it. First one, what ma? Catch. This single syllable word. Identify the single syllable word. Yes, bat, ball. Write it here. Bat, ball. Next one, rabbit. There is a two consonant in between the vowel. Like that, you should identify it. Identify it. Yes, bullet. Next one, tiffin. Write it here. B-U-L, bullet. Bullet. Tiffin. Tiffin. Next, what is this? Turtle. If a word ends in LE before the consonant, you should split it. Identify like that words more. Yes, candle. Title. Candle. Candle. Title. Title. It ends in LE. Before that there is a consonant. So split it here. D1. Recite the poem A Voyage with correct intonation. You should recite the poem. Which poem? Yes, voyage poem. E1. Match the rhyming words. Say the rhyming words for pale. Yes, gale. Boat, goat, goes, nose. Pale, gale, boat, goat, goes, nose. F1. Fill in the blanks with and, but, or. சரிங்களா? கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண and, but இல்லாட்டி or. A1. Do you like apple dash orange? உங்களுக்கு ஆப்பிள் பிடிக்குமா ஆரஞ்சு பிடிக்குமான்னு கேட்கலாம். அப்போ என்ன யூஸ் பண்ணும்? or. Do you like apple or orange? B1. He has bat dash ball. Bat and ball. Bat and ball. C1. He is rich dash he looks simple. இப்போ பாருங்கள், இது ஆப்போசிட் கொடுத்துக்கலாங்களா? அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? எஸ், பட். He is rich but he looks simple.
Cuties, we have successfully completed our first term book fully. In next video, we can see second term book. So, be ready with your second term book. Bye cuties. Thank you.